ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். வாங்க நம்ம வீட்டில் என்ன சமையல்னு பார்க்கலாம். சூடா சாதம், அப்பளம் பொரிச்சிருக்கேன் பாருங்கள், பாயாசம் வச்சுருக்கேன். பாருங்கள், இந்த மாதிரி கரெக்டாக இருக்கணும். ரொம்ப கெட்டியாக இல்லாமல் ரொம்பவும் தண்ணியாக இல்லாமல் இப்படி அழகாக நம்ம குடிக்கிற மாதிரி கரெக்டான பதத்தில் இருக்கணுங்க. புரியுது, பார்க்குற தெரியுதுங்களா? நல்லா ஓகே. அடுத்தது சாம்பார் வச்சுருக்கேன். முருங்கைக்காய் கத்திரிக்காய் போட்டு சாம்பார் வச்சுருக்கேங்க. அடுத்தது உளுந்து வடைக்கு மாவு ரெடி பண்ணி வச்சுட்டேன். எல்லாமே அப்படியே ரெடியாக இருக்குது. எண்ணெய் பாருங்கள், நல்லா சூடாக இருக்குது. நான் தான் இப்போ ரொம்ப சூடாகிடுச்சு சொல்லிட்டு ஆஃப் பண்ணிட்டேன். இப்போது நம்ம பாருங்கள், அரிசி மாவு வச்சுருக்கோம் பாருங்கள். அரிசி மாவு மட்டும் கலந்துட்டு நம்ம பிசைஞ்சு வடையை தட்டி போட்டுற வேண்டியதான். வடை தட்டி போட்டாலே சாமி டக்குன்னு கும்பிடலாம். நம்ம சூடாகவே எல்லாமே வடை பாயாசம் சூடாக சாப்பிட்டா தான் நல்ல டேஸ்ட்டு சூப்பராக இருக்குங்க. அதுக்காக தான் நான் எப்போவுமே செஞ்சு வச்சுட்டு நான் இது பண்ண மாட்டேன். டக்குன்னு 4 வடையை தட்டி போட்டு படையல் போட்டுட்டு சாப்பிடும்போது சுட சுட போட்டு சாப்பிட வேண்டியதான். பார்த்தீங்களா, இது நானே ரெடி பண்ண மாவுதுங்க. கிரைண்டரில் அரைச்சேன். எனக்கு மிக்சிலலாம் ஒரு சில பேர் அழகாக அரைச்சி போடுறாங்க. மிக்சியில் அரைக்கிறது எனக்கு அப்படி ஒன்றும் டேஸ்ட்டு எனக்கு பிடிக்கல. நான் எப்போவுமே கிரைண்டரில் தாங்க அரைப்பேன். பாருங்கள், மாவு மெஷர்மெண்ட் எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி அரைச்சாதாங்க உங்களுக்கு எண்ணெய் குடிக்காமல் வரும் மாவு, சாரி வடை. பார்த்தீங்களா, இன்னும் கொஞ்சம் லைட்டாக போட்டுக்கலாம். அரிசி மாவு எவ்வளோ தெரியுமா போட்டிருக்கேன் நான்? உளுந்து 300 கிராம் போட்டேங்க. உளுந்து 300 கிராம் போட்டேன். அரிசி என்னுடைய கணக்குப்படி ஒரு 50 கிராமுக்கு நான் கம்மியாக தான் போட்டிருக்கேன். ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு அளவு